ஓம் சாந்தி 24/10/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு வீட்கான வழி கூறுவதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்ம அபிமானியாகி இருந்தால் அந்த வழியை எளிதாக பார்க்க முடியும். கேள்வி: சங்கமயுகத்தில் எந்த ஞானம் கிடைத்ததினால் சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள்? பதில்: சங்கமத்தில் தந்தை உங்களுக்கு அமர கதையை சொல்லி அழியாத ஆத்மாவின் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இது அழியாத, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவருடைய நடிப்பை நடிக்கிறார்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறது. இதில் அழுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம்தான் சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அங்கு மரணத்தின் பெயர் இருக்காது. குஷியாக பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதியதை எடுப்பார்கள். முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகிறார், நான் வழி காட்டுகிறேன். ஆனால் முதலில் தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள். பக்தர்கள் வழிகாட்டுங்கள் இறைவா அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. நான் காட்ட தயார், ஆனா நீங்க ஆத்மா உணர்வுல, ஆத்மா நம்பிக்கையில முதல்ல அமருங்க அப்படின்றார். ஆத்மா அபிமானியாகி அமருங்கள். அப்போது நீங்கள் வழியை எளிதாக பார்க்க முடியும். பக்தி மார்க்கத்தில் அரை கல்பம் எவ்வளவு கஷ்டங்கள் அடைந்தீர்கள். இப்போது எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான். நான் உங்களுக்கு வழி கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். எதற்கான வழி கூறுகிறார் என்பதும் கூட உலகத்தினருக்கு தெரியாது. முக்தி, ஜீவன் முக்தி, அதாவது சத்கதிக்கான வழி கூறுகிறார். வழி காட்டுங்க அப்படின்னு பாடுறாங்க. எங்க போறதுக்கான வழி அது அவங்களுக்கு தெரியாது. முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி, சத்கதிக்கான வழிதான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாத பாடுறாங்க. முக்தி என்று சாந்தி தாமத்திற்கு சொல்லப்படுகிறது. காரியங்கள் செய்வதற்காக தான் ஆத்மாவிற்கு இந்த கர்மேந்திரியங்கள் கிடைத்திருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவ காரியங்கள் செய்கிறீர்கள். இந்த பாவ கர்மங்கள் சீச்சி கர்மங்களாக, விகர்மங்களாக ஆகிவிடுகிறது. சத்யுகத்தில் ராவணனே இருப்பதில்லை. ஆகையால் கர்மங்கள் அக்கர்மமாக ஆகிவிடுகிறது. அங்கு 5 விகாரங்கள் இருப்பதே இல்லை. அதற்குதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பாரதவாசிகள் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். இப்போது நரகவாசிகள் என்றே சொல்ல முடியும். கடலில் மூழ்கி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது எங்கே துக்கத்தின் பெயர் இல்லையோ அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறீர்கள். இந்த உலகத்துல நிறைய துக்கத்தை அனுபவிச்சுட்டு மனம் விரும்புது, ஆத்மா விரும்புது, எங்கே துக்கமே இல்லையோ தயவு செய்து அந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. அதனால்தான் பாபா அவ்வளோ வர்ணிக்கிறார். அங்கே ராவணனே இருக்க மாட்டா, 5 விகாரங்களும் இருக்கிறதில்ல, யாரும் யாருக்கும் துக்கமும் கொடுக்கறதில்ல, நல்லா வாழ முடியும். அந்த உலகத்திற்கு வழிகாட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார். ஹே பகவானே, எங்களுக்கு சுகம் சாந்தியின் ஆஸ்தி கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இதை தந்தைதான் கொடுக்க முடியும். அதுவும் 21 பிறவிகளுக்கு. கணக்கை கொஞ்சம் பாருங்கள். ஒரு ஜென்மத்தில்
பாபாவின் வழியில் நடக்கிறதுனால 21 ஜென்மங்களுக்கு சுகம் சாந்தி நாஸ்தி கிடைச்சிடுறது. கொஞ்சம் கணக்கு பாருங்க அப்படின்றார். ஒரு ஜென்மம் அதுலேயே எவ்வளோ ஆண்டுகள் முடிஞ்சிடுது. 40 வயசில் ஞானத்துக்கு வந்திருக்கலாம், 60 வந்திருக்கலாம், அல்லது 20 வந்திருக்கலாம். கொஞ்ச காலம் முயற்சி செய்கிறதுனால எத்தனை ஜென்மங்களுக்கு பிராப்தி இருக்கு பாருங்க, கணக்கு கொஞ்சம் பாருங்க அப்படின்றார். நாம் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தோம், இப்பொழுது பூஜாரியாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பூஜையும் முதலில் சிவனுக்கு தான் செய்தீர்கள், பிறகு பலரை வழிபடும் பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். ஒருவர் நிராகார தந்தை, இன்னொருவர் சாகார தந்தை. சாகார தந்தை இருந்த போதிலும் ஹே பகவானே, ஹே பரம்பிதாவே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். லௌகீக தந்தையை இதுபோல் சொல்ல மாட்டார்கள். கணவன் மற்றும் மனைவி இருவரும் ஹாஃப் பார்ட்னர்ஸ், எனவே அவருக்கு பாதி பங்கு கிடைக்க வேண்டும். முதல் பாதியை அவருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு பிறகுதான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில் முழு பங்கையும் குழந்தைகளுக்கே கொடுத்து விடுகிறார்கள். சிலருக்கு அதிகமாக மோகம் இருக்கிறது. நாம் இறந்த பிறகு குழந்தைகள்தான் உரிமையாளர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். அதாவது சகோதரர்கள் கொஞ்சம் நோட் பண்ணுங்க, மனைவிக்காக கூட எழுதி வைக்கணும். சிலர் எழுதவே மாட்டாங்க, மொத்த சொத்தையும் குழந்தைகளுக்கே எழுதிருவாங்க. அப்போ எப்படி அவங்க அம்மாவை பார்த்துப்பாங்க? சொத்து இருந்தாலாவது நம்ம பார்த்துக்கணும், போகணும், செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் அந்த சொத்தில் நமக்கு பங்கு இருக்குன்னாவது செய்வாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு பங்கு எழுதவே இல்லைன்னா அவங்கள யார் பார்த்துப்பாங்க? இன்றைய நாட்களில் தந்தை இறந்த பிறகு தாயை கவனிப்பது கூட கிடையாது. சிலர் இருக்கிறார்கள், அதாவது சிலர் தாயன்பு உடையவர்களாக இருக்கிறார்கள், சிலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் நிறைய பேர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாக தான் இருக்கிறார்கள். சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாபா, நாங்கள் உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம், உங்களிடமிருந்து ஆஸ்தி அடைவோம் என்கிறீர்கள். அதற்கு பாபா, தேகம் சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள் என்று கூறுகிறார். ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா இங்கேயே தூய்மையாக வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும், பதவியும் குறைந்துவிடும். ஆகையால்தான் நினைவிற்கான முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஹே ஆன்மீக குழந்தைகளே என்று இதுபோல் அழைக்கக்கூடிய சத் சங்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருப்பதே சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆகுவதற்காகத்தான். ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் மூலவத்தனம், பிறகு இடையில் இருப்பது சூக்ஷ்ம வத்தனம் என்பதை இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். இது சாக்கார வத்தனமாகும். விளையாட்டனைத்தும் இங்குதான் நடைபெறுகிறது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். பிராமண குழந்தைகளாகிய நீங்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆக வேண்டும். அமர தந்தை உங்களுக்கு கதை கூறிக்கொண்டிருக்கிறார். அமரபுரிக்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். அங்கு நீங்கள் ஒருபோதும் மரணம் அடைய மாட்டீர்கள். இங்கு மனிதர்களுக்கு காலனை பற்றி எவ்வளவு பயம் இருக்கிறது.
இந்த கலியுகத்துல மரண பயம் இல்லாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. காலனை பார்த்தால் அப்படி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. அங்கு பயப்படுவதற்கான, கண்ணீர் விடுவதற்கான விஷயம் எதுவும் இருக்காது. பழைய சரீரத்தை குஷியாக விட்டுவிட்டு புதியதை எடுப்பீர்கள். இங்கு மனிதர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார்கள். இது அழுது கொண்டிருக்கும் உலகமாகும். இங்கும் அழுகை, எதிலும் அழுகை அப்படின்னு சொல்லி அழுகை நிறைந்த உலகமாக இருக்கு. ஆனாலும் பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்றார். அவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் அல்லவா? ஆகையால சத்தியுகத்துல மரணம் என்ற வார்த்தை இருக்காது. யாரும் அழவும் மாட்டாங்க. சரீரத்தை விடுறவங்களும் அழமாட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்களும் யாரும் அழமாட்டாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து சதா திருப்தியாக இருந்து சந்தோஷி தேவி ஆக வேண்டும். அதாவது இந்தியாவில் வடநாட்டில் சந்தோஷி மாதா அப்படின்னு அம்மனுக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்போ நீங்கள் சந்தோஷி தேவி ஆகுங்கன்றார். அப்படி ஆகணும்னா திருப்தியாக இருக்கணும். அப்போதான் நம்முடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். அப்போதான் சந்தோஷி மாதாவாகி அனைவருக்கும் கொடுக்க முடியுன்ற அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். இங்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் அடைந்து பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அனைத்தையும் விட மிகவும் அழுக்கானவர்களாக ஆக்கக்கூடியது சினிமா. சினிமா பார்ப்பதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பிகேஸ்க்கு சினிமா பார்க்க அனுமதி இல்லை. நீங்கள் தைரியசாலிகள் என்றால் எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற சினிமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். சேவை செய்யுங்கள். சினிமா பார்த்தாலும் எங்களுக்கு எந்த பிரபாவமும் ஏற்படாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தைரியசாலிகள், இது எல்லைப்பட்ட சினிமா, இதே போல எல்லையற்ற நாடகம் இருக்கு, சினிமா இருக்குன்னு புரிய வைக்கலாம் அப்படின்றார். வரதானம், முயற்சி மற்றும் சேவையில் விதிபூர்வமாக வளர்ச்சி அடையக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். பிராமணன் என்றால் விதிபூர்வமான வாழ்க்கை. எந்த ஒரு காரியத்தையும் விதிபூர்வமாக செய்யும் போது வெற்றி கிடைக்கும். ஒருவேளை எந்த ஒரு விஷயத்திலும் அது சுயமுயற்சியாக இருக்கலாம் அல்லது சேவையாக இருக்கலாம். வளர்ச்சி ஏற்படவில்லை என்றால் அவசியம் ஏதோ ஒரு விதியில் குறை இருக்கிறது. ஆகையால் சோதனை செய்யுங்கள். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை எண்ணம், சொல், செயல் அல்லது சம்பந்தம் விதிபூர்வமாக இருந்ததா? அதாவது முன்னேற்றம் ஏற்பட்டதா என்று. ஒருவேளை ஏற்படவில்லை என்றால் அதற்கான காரணத்தை யோசித்து நிவாரணம் கண்டுபிடிங்கள். அப்போது உடைந்து போக மாட்டீர்கள். விதிபூர்வமான வாழ்க்கை இருக்கிறது என்றால் அவசியம் வளர்ச்சி ஏற்படும். மேலும் தீவிர முயற்சியாளராகி விடுவீர்கள். ஸ்லோகன், சுத்தம் மற்றும் சத்தியத்தன்மையில் நிறைந்தவர்களாக ஆகுவதுதான் உண்மையான தூய்மை ஆகும். அவ்யக்த சமிகை, எங்கு வார்த்தைகளின் மூலம் ஏதாவது காரியம் வெற்றி அடையவில்லையோ அப்போது இவர்கள் வார்த்தைகளின் மூலம் புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
சுப பாவனை மூலம்தான் மாறுவார்கள் என்று சொல்கிறீர்கள். அதாவது சில நேரத்தில் இப்படி செய்யக்கூடாது அல்லது இப்படி இருக்கணும்னு எவ்வளோ புரிய வச்சாலும் அவங்க அப்படியே செய்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ சொன்னாலும் இவங்க மாறுறதில்ல, இவங்க சுபபாவனை மூலம்தான் மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க தானே? எங்கு வார்த்தைகளால் காரியத்தை வெற்றிகரமானதாக ஆக்க முடிவதில்லையோ அங்கு அமைதி சக்தியின் சாதனமாகிய சுப சங்கல்பம், சுப பாவனை, கண்களின் மொழி மூலம் இரக்கம் மற்றும் அன்பின் அனுபவம் அந்த காரியத்தை வெற்றிகரமானதாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி.